ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எங்கள் அண்ணா காரமாக கேட்டா. எங்கள் அண்ணி இனிப்பாக ஏதாவது செஞ்சு கொடுன்னு கேட்டாங்க. இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாமே செஞ்சு நான் பண்ண டிஷ் தான் மேங்கோ பச்சடி. வாங்க அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 மாங்காய் நல்லா கழுவி எடுத்துக்கணும். கழுவி அந்த தோலெல்லாம் பீல் பண்ணிடணும். மாங்காயை சின்ன சின்ன பீசஸாக அப்புறம் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு பார்த்தா பாதி மாங்காய் காணாங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு சட்டு போட்டு நம்ம கடாயை அடுப்பில் வச்சாச்சு. கடாய் நல்லா காஞ்ச உடனே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிப்புக்கு 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பும் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயை ஆட் பண்ணி நல்லா ஒரு கிண்டிக்கோங்க. கிண்டிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்து நல்லா அதையும் பிரட்டிக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி பிரட்டிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் ஒரு பிரட்டிட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்தோன்னா மாங்காய் நல்லா வெந்திருக்கும். மண்டை வெல்லம் சேர்க்கணும். மண்டை வெல்லம் இல்லாத பட்சத்துக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்தாலும் ஓகே. எங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை தாங்க இருந்துச்சு, அதனால் நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் நல்லா மசிய விட்டு இறக்குனா மாங்காய் பச்சடி ரெடி. சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள்.